சம்பவத்துல இருந்த ஜேர்னலிஸ்ட் இந்திரகுமார் வந்து இந்த விஷயத்த அவரோட சேனல்ல வந்து பேசியிருக்காரு. அதுவும் இந்திரகுமார் பார்த்தனா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மைக்க பேச விடலையாம். அந்த 40 பேரோட கும்பல் வந்து சமீர் தலைமையில வந்தவங்க ஃபுல்லா அராஜகம் தானே, அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ண முடியல. இந்திரகுமார் என்ன பண்றாரு, அவங்க யூடியூபர் கத்தோ ஏஞ்சி கேட்கிறாரு, யார் யூடியூபர் சொல்றதுக்குள்ள ஒரு 50 பேர் வந்து அவரை தாக்க வராங்களாம். அவரை வந்து பேசவே விடலையா. அவர் எது பேசினாலும் ஒரு 50 பேர் தாக்க வராங்கன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளவு அராஜக விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா நம்ம கரிகாலனுக்கு நடந்தது பெரிய அநீதி தான். ஆனா இதையும் தாண்டி கண்டிப்பா அவர் வந்துருவாரு. ஏன்னா வந்து அவர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தவர் தான் நம்ம கரிகாலன். இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சனாதனத்தை வந்து வலுவா இருக்கிற ஒரு ஆளு. எப்பவுமே வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆள் தான் வந்து கரிகாலன். சோ அவரை வந்து நம்ம எப்படின்னா ஒடுக்கிடணும். இதுக்கு பின்னாடி அந்த சேனல் பின்னாடி யார் இருக்கா நம்மளுக்கு தெரியும். இவர் எப்படின்னா ஒடுக்கிட்டா வெளியே வர மாட்டாங்கன்னு அப்படிலாம் நீ சொன்ன மாதிரி கிடையாது. கரிகாலனுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. பார்ப்பனிய கும்பலுக்கு விலை போகாத ஒரு ஆள் தான் கரிகாலன். சோ அதுதான் இங்க அவங்களுக்கு பிரச்சனை. எப்படியாவது இவன் வந்து வெளியே வந்துடும், எங்க பவரை காட்டணுன்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு.